வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கருப்பு உளுந்தும் சிவப்பரிசியும் வச்சு ஒரு இனிப்பு களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். சிவப்பரிசி சேர்த்துருக்கிறதுனால ரத்தம் நல்லா ஊறும், கர்ப்பப்பை பிரச்சனை, பீரியட்ஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஸோ வாங்க இந்த அருமையான கருப்பு உளுந்து களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இது கூடவே எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சிவப்பரிசி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அரிசியும் உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது வந்து சலிக்கணும்னு அவசியம் இல்லை. சலிச்சிங்கன்னா அந்த மேலே உள்ள தோல் எல்லாமே போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக சலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்தோம். அரைச்சதுக்கப்புறம் 2 கப் அளவு மாவு வருது. அதனால் நான் வந்து இப்போ தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த மாவு மட்டும் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்த மாவு வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கை வச்சு கூட நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டோம்னா உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒழுங்காக கரைப்படாமல் இருந்துச்சுன்னா அங்கங்கே அப்படியே கெட்டியாக நிற்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து வேறொரு பவுலில் போட்டு நல்லா விஸ்கு வச்சு கூட நீங்கள் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து நேரடியாக பவுலில் நான்ஸ்டிக்கில் சேர்த்ததுனால நான் வந்து இதிலே கரைச்சிக்கிறேன். இப்படியே கரண்டியை வச்சு கரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிட்டேன். இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்வீட் செய்கிறதுனால கொஞ்சம் ஒரு பக்கம் உப்பு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நல்லா இன்னுமே வேகணும். அடுப்பு வந்து நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு, நல்லா அப்படியே சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே கருப்பட்டி வந்து பாகா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கருப்பட்டி வந்து பாகு இல்லை அப்படின்னீங்கன்னா இதே கப்பில் பொடி பண்ண கருப்பட்டி வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து முன்னாடியே எடுத்து வச்சதுனால நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேம் கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். கருப்பட்டி சேர்க்குறது தான் நல்லது சர்க்கரையை விட. இல்லாத பட்சத்துக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் இப்போ ஈஸியாகவே ஆர்கானிக் சர்க்கரை வந்து கிடைக்கிது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பாரம்பரியமான ரெசிபிங்கிறதுனால கருப்பட்டி சேர்க்குறது தான் நல்லது. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாகா இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப கூடவும் இல்லை, குறைச்சும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அப்படியே வற்றி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் பசங்க ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுக்கு 1 கப் அளவுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக நல்லெண்ணெய் சேர்க்குறது தான் நல்லது. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் அதனால தான் 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெயும் 1/4 கப் அளவுக்கு நெய்யும் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே அந்த நெய் எல்லாத்தையுமே உள்ளே வந்து இழுத்துட்டு மாவு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அல்வா மாதிரி அந்த நெய் எண்ணெய் வந்து கக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அமர்த்திடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் வந்து அரைக்கையில் போடலை.
எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம்லாம் இந்த நான்ஸ்டிக்கில் வந்து ஓரத்தில் உள்ளதெல்லாம் அழகாக அப்படியே எடுத்து விட்ருங்க. உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் அப்படியே வந்துடும். எல்லாமே நல்லா அப்படியே உருண்டு திரண்டு அப்படியே அல்வா மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு நல்லா கிளறிட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே கக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஓரம்லாம் நல்லா அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் இப்படி நீங்கள் தள்ளுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அல்வா மாதிரி போகுது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதில் இவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு வந்து நினைக்க வேணாம். நான் வந்து அமர்த்திடுறேன். இந்த எண்ணெயோடு சாப்பிட்றது தான் நல்லது. அதுவும் வெறும் வயிற்றில் வந்து காலையில் வந்து இதை செஞ்சு சாப்பிட்ணும். லேடிஸ் வந்து அதே மாதிரி சடங்காகிற பிள்ளைகளுக்கு வந்து எதுக்கு இது வந்து செஞ்சு கொடுக்குறாங்கன்னா, உளுந்து வந்து கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக்கவும் இடுப்பு எலும்புகள் ஸ்ட்ராங்காகிறதுக்கும் உளுந்து வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். கருப்பட்டி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள அந்த கசடு வந்து வெளியேறதுக்கு வந்து கருப்பட்டி வந்து உதவி பண்ணும். நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து கருப்பட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. கரெக்டாக பீரியட்ஸ் வந்துடும். அதே மாதிரி நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா கருமுட்டை உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஹெல்ப் பண்ணும். அதாவது குழந்தையின்மை பார்த்திங்கன்னா நாட்டு மருத்துவத்தில் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டோம்னா குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் புக்கில் படிச்சிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை உற்பத்தி ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த எண்ணெயோடு சாப்பிட்றது தான் நல்லது. நம்ம வந்து பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இனிப்பு சேர்க்க மாட்டாங்க, ப்ளைனாக தான் இருக்கும். நடுவில் குழியை வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு கருப்பட்டியும் போட்டு கொடுப்பாங்க. நம்ம அதை எடுத்து தொட்டு சாப்பிட்ணும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் சாப்பிடுது. எங்கள் வீட்டில் இப்படி தான் சாப்பிட்றாங்க. மற்ற பிள்ளைகள்லாம் எப்படி சாப்பிடுதுன்னு தெரியல. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. அந்த சாப்பிட்றதுக்கு அதுகளுக்கு வந்து பிடிக்காது. அதனால் நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பாருங்கள், நேரம் ஆக ஆக அந்த எண்ணெய் வந்து வெளியே வந்துருச்சு பாருங்கள். அந்த எண்ணெயோடு சாப்பிட்றது தான் நல்லது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு உளுந்து களியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம சிவப்பரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். ரத்தம் ஊறுறதுக்கும் நல்லது அது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இது லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸுமே சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.